சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்தி கான்சோனன்ட்ஸ் எப்படி எழுதணும், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எப்படி எழுதணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பார்க்க போகிறோம்? கான்சோனன்ட்ஸ். மொத்தம் கான்சனன்ட்ஸ் 37 இருக்குது ஹிந்தியில். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க. அதே மாதிரி நம்ம இப்போ தமிழில் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோன்னா, இப்போ க அப்படின்னா ஒரு க அப்படி தான் இருக்கும். க, ச, ட எல்லாம் ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கேலையே 4 வேரியண்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு க எப்படி எழுதணும்னா, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் இப்படி சர்க்கிளை எண்ட் பண்ணணும். இதுதான் க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு க எப்படின்னா இக்க. ஓகேவா? இது எப்படி எழுதணும்னா, இப்படி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு டி மாதிரி இக்க. அடுத்து க. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, குட்டியாக ஒரு ஜே போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு, ஸ்டாண்டிங் லைன். இது க. அடுத்து இக்க. எப்படி எழுதணும்னா, நம்ம 3 எழுதுறது 3யை திருப்பி போட்ட மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது இக்க. ஓகேவா? அடுத்து ஞ. தமிழில் ஞ இருக்குல்ல, இது எப்படி எழுதணும்னா, ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ் மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு டாட். இது ஞ. ஓகேவா? இதுதான் க வரிசை. ஸோ க, இக்க, க, இக்க, ஞ. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ச. ச எப்படி எழுதணும்னா, ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு சி மாதிரி போட்டு இப்படி கொண்டு போய் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது ச. அடுத்து இச்ச. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இச்ச எப்படின்னா, 3யை திருப்பி போட்ட மாதிரி போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன். இச்ச. அடுத்து ஜ. ஜ எப்படி எழுதணும்னா, யூ போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைன். இது ஜ. ஓகேவா? அடுத்து இஜ. இஜ எப்படி எழுதணும்னா, நம்ம ஈனா எழுதணும்ல, வவல்ஸில் பார்த்தோம்ல ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஈ போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதுதான் இஜ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஞ. இந்த ஞ எப்படி எழுதணும்னா, சியை திருப்பி போட்ட மாதிரி போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்ட் தென் ஸ்டாண்டிங் லைன். இதுதான் இது ஞ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட. என்னென்ன வேரியண்ட்டில் ட இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டி ஏ ட. ஓகேவா? நான் கொஞ்சம் உங்களுக்கு நோட் தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன். ட. ட எப்படி எழுதணும்னா, ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டு சி. இதுதான் ட. அடுத்து இட்ட. இட்ட எப்படி எழுதணும்னா, ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு சர்க்கிள். இது இட்ட. அடுத்து ட. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும், ஒரு குட்டியாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு எஸ். இது ட. அடுத்து இட்ட. இட்ட எப்படி எழுதணும்னா, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு சி மாதிரி போட்டு ஒரு குட்டி சர்க்கிள் உள்ள. ஓகேவா? இது இட்ட. அடுத்து 3 சொல்லி ந. இது எப்படி எழுதணும்னா, யூ போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதுதான் 3 சொல்லி ந.
ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது த த வரிசை. ஸோ த எப்படி எழுதணும்னா, டேவை திருப்பி போட்ட மாதிரி, தமிழில் டா எழுதுவோம்ல, அதை திருப்பி போட்ட மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது த. அடுத்து இத்த. இத்த எப்படி எழுதணும்னா, நம்ம தமிழில் ஓனாக எழுதுவோம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்படியே கொண்டு போயிடணும். இது த. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது த. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். த எப்படி எழுதணும்னா, நம்ம இட எழுதணும்ல, இதே மாதிரி போட்டுட்டு கீழே அந்த கோடை கொஞ்சம் இழுத்து விடணும். இது த. அடுத்து இத்த. இத்த எப்படி எழுதணும்னா, ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்டைல் லெட்டரில் ஈ எழுதுவோம்ல, அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது இத்த. அடுத்து ந. 2 சுழி ந எப்படி எழுதணும்னா, ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது 2 சுழி ந. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வரிசை என்ன அப்படின்னா, ப வரிசை. ஸோ ப வரிசையில் ப எப்படி எழுதணும் அப்படின்னா, யூ போடுவோமா, யூ போடுற மாதிரி போட்டு அப்படியே கீழே ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இழுத்து விட்டணும். இதுதான் ப. ஓகேவா? அடுத்து ஃப. ஃப எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இங்கே யூ ஸ்டார்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இங்கிட்டு இப்படி தலைகீழ முடிக்கிறோம். இதுதான் ஃப. அடுத்து ப. கொஞ்சம் பாவையை அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். ஓகேவா? ப. ப எப்படி எழுதுனா, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரு சர்க்கிள் போட்டு உள்ள ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன். இது ப. அடுத்து இப்ப. இப்ப எப்படி எழுதணும்னா, தமிழில் நம்ம ஆனா எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் எழுதணும். இப்ப. அடுத்து ம. ம எப்படி எழுதணும்னா, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இப்படி நம்ம 2 சுழி நா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடணும். ஓகேவா? இந்த கோடு மட்டும்தான் நம்ம இழுத்துருப்போம், 2 சுழி நா போட்ட மாதிரி அப்படியே போடுவோம். இது ம. அடுத்து பார்க்க போகிற எழுத்து ஏ. ஏ வந்து நம்ம இத்த எழுதணும்ல, ஓனா தமிழில் போடுற மாதிரி இப்படி போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே சர்க்கிள் மட்டும் வராது. ஏ. அடுத்து ர. ர எப்படின்னா, இதுதான் ர. அடுத்து ல. ல வந்து எம் போடுற மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன். ல. அடுத்து வ. வ எப்படின்னா, ஒரு கோடு போட்டுட்டு இங்கே ஒரு சர்க்கிள். இதுதான் வ. ஸோ ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு வந்திருக்கும், வேக்கு வராது. ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ் அந்த இதுக்கு. அடுத்து ஷ. ஷ எப்படி எழுதணும்னா, ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம ரா போட்டோம்ல, அதே மாதிரியான உள்ள சர்க்கிள் மட்டும் வரும், போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது ஷ. அடுத்து இன்னொரு ஷ. அது எப்படி எழுதணும்னா, யூ போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் ப எழுதணும்ல, எழுதிட்டு உள்ள ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? அடுத்து ச. ச. ச எப்படின்னா, ரா எழுதுன மாதிரி எழுதிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், இங்கேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதுதான் ச. அடுத்து ஹ. ஓகேவா? ஹ எப்படி போடணும் அப்படின்னா, எஸ் போட்டுட்டு இங்கே உள்ளேருந்து ஒரு சி மாதிரி போடணும். இதுதான் ஹ. ஓகேவா? அடுத்து இக்ஷ. இக்ஷ எப்படி எழுதணும்னா, இப்படி கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி வளைச்சி இப்படி கீழே எழுத்துக்கணும். இது இக்ஷ. ஓகேவா? அடுத்து இத்ர. இத்ர. இத்ர எப்படி போடணும்னா, கேவை திருப்பி போட்டால் எப்படி போடணும், அதான் இத்ர. அடுத்து இக்ன. இக்ன வந்து
ஸ்மால் லெட்டர் எஸ் ரன்னிங் லெட்டரில் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுட்டு இதை கொஞ்சம் இந்த ஸ்லீப்பிங் லைனை இழுத்து விட்டுட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடணும். இக்ன. அடுத்து இஸ்ர. இஸ்ர எப்படின்னா ஸ்மால் லெட்டர் எஸ் போடுற மாதிரி போட்டுட்டு இதை ஒட்டி ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது இஸ்ர. ஸோ டோட்டல் நம்ம வந்து 37 லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிந்தியில் பாரக்கடி எப்படி எழுதலாம், எப்படி அந்த லெட்டர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. பாய்.